பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சகல துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் டிவி அன்பு நேயர்களே, யூடியூப்பில் உள்ள பிளஸ்ஸிங் டிவி என்கிற சேனல் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் உங்கள் சகோதரன் டாக்டர் ஜே ஆலன் பால், உங்கள் சகோதரி டாக்டர் சோஃபி ஆலன் பால் அவர்கள் சார்பாகவும் ஆசீர்வாதம் டிவியின் 21 நாள் இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் 19வது நாளுக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 19/12/2025 இந்த வெள்ளிக்கிழமையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரங்கள் மூலமாக, துதிகள் மூலமாக அவரை மகிமைப்படுத்தும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே இருக்கிற இடத்தில் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 177வது பாடல், 177வது பாடல், திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகத்தல ரட்சகா தேவா சரணம் என்கிற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோமாக. கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சகா தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், நலம் வள்ளல் ஏகத்திரித்துவா சரணம், நமஸ்காரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம், கிருணம் மொழி அருள் வடிவே சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், உலகிடமேறிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளி அருள்வாய் தருணம், மனுவோர்க்கு உத்தமனே சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், நித்திய தோத்திர நிமலா சரணம், நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம், நீதாயிது தருணம், கிருபைக்கோ ஆதாரா சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சகா தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம். ஹல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற நீங்கள் சத்தமா எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாத டிவி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யூடியூப்பில் உள்ள பிளஸ்ஸிங் டிவி என்கிற சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் ட்ராவலில் வருகிறவர்கள் இருக்கலாம், நீங்கள் அவர்களுக்கு நினைப்பூட்டுங்கள். ஒருவேளை இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்முடைய யூடியூப்பில் உள்ள பிளஸ்ஸிங் டிவி என்கிற சேனலுக்கு அது போய்விடும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் போகும்பொழுது கூட நம்முடைய ஆசீர்வாத டிவி நிகழ்ச்சிகளை அப்படியே அதிலையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பிரயோஜனம் அடையலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஏர்டெல்லில் 814வது சேனலாகவும், சன் டைரக்டில் 459வது சேனலாகவும் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அருமையானவர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்து இந்த தோத்திர பண்டிகையில் அவர்களும் நம்மோடு கூட கலந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண துதிப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம். கர்த்தர் இந்த 19 நாட்கள் நம்மை அருமையாய் இந்த டிசம்பர் மாதத்தில் நடத்தி வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 2025வது ஆண்டிலும் கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் அருமையாய் நடத்தி வந்திருக்கிறாரே. நாம் கர்த்தரை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா இந்த பாடலை பாடப்போகிறோம். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 134வது பாடல், 134வது பாடல், கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். இம்மட்டும் நம்மை நடத்தினாரே, இம்மட்டும் நம்மை தாங்கினாரே, இம்மட்டும் நமக்கு பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வந்தாரே, அவரை நாம் உயர்த்தி இந்த பாடலை பாட உணர்ந்து எங்களோடு இணைந்து நீங்களும் கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்க. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது, ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை இம்மட்டும் நம்மை நடத்தினாரே, இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க எல்லாரும் எங்களோடு இணைந்து. ஆமென். துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை இம்மட்டும் நம்மை தாங்கினாரே, அவரை நாம் துதிப்போம். இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, இனிமேலும் தாங்குவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள் மகிழ்ச்சியோடு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் எங்களோடு இணைந்து கைகளை தட்டி பாடுங்க, சத்தமா பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. ஆமென். ஆமென். கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் இம்மட்டும் பாதுகாத்தாரே, இம்மட்டும் பாதுகாத்த துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். இம்மட்டும் பாதுகாத்த துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, இனிமேலும் பாதுகாப்பார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஒருமனப்பட்டு நாம் துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை இம்மட்டும் நமக்கு சுகம் தந்தாரே, துதிப்போம். இம்மட்டும் சுகம் தந்த துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, இம்மட்டும் சுகம் தந்த துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, இனிமேலும் சுகம் தருவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை
நன்றாக ஆமென் என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் மட்டும் நம்மை ஆசீர்வதித்தாரே, அதற்கு நாம் துதிப்போம். மட்டும் ஆசீர்வதித்தார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நினைத்து பார்ப்போம். இனிமேலும் ஆசீர்வதிப்பார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நம்பினால் கைவிட மாட்டார். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை கைவிடாத தெய்வமே அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபித்தால் ஜெயம் உண்டு, துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். ஆமென் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் 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 கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்மை ஆராதனைக்குள் நடத்தும்படியாக ரெவரண்ட் கிடியன் ஜஸ் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நம்மை அவர்கள் ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான வேளையில் கூட எங்கள் அனைவரும் இந்த 19வது நாள் ஸ்தோத்திர பண்டிகைக்கு வரவேற்கிறேன். இந்த வேலைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா? அவர் நமக்கு பாட்டு எல்லா கிருபை எண்ணினவர்களாக கர்த்தர் நாமத்தை உயர்த்தி சர்வ ஞானி என்று சொல்லி அந்த பாடல் எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா? என் இயலாமையும் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மாலைகளை பேர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார்,
என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் தீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஒரு வயசு கூட என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா, ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நல்ல இருக்கிற காரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான வேலைக்கு நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை மாத்திரமே துதிக்கலாமா? வேறு எதையும் யோசிக்காம, ஆண்டவர் எங்களுக்கு நீ பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் நீ துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இந்த வேலைக்குள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி சந்தோஷம் பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாருமா சேர்ந்து வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். சொல்வோமா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே, வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தை அனுப்பியே மகிமை, உங்களை மகிமைப்படுத்துவார். ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஓ, ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாம். சொல்லி முடியாத, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே.
எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை, ஓ வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே நீரே. அவான்று வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அவான்று வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீர் மாத்திரமே ஐயா. வறண்ட நிலத்தை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஜனத்தின் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை செய்வீராக. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேற பண்ணுவீராக. இம்மட்டுமாக எங்கள் நடுவில் கடந்த இந்த எல்லா கிருபைக்காக நன்றி. மீதி விளையில் பொறுப்பெடுத்த இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நாம் பாடல்களை பாடினோம், கர்த்தரை நாம் ஆராதித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஃபோன் போட்டு இப்போவே நீங்கள் பார்க்கும்படி சொல்லுங்கள். நம்முடைய சகோதரனும் சகோதரியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்கும்படியாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரன் டாக்டர் ஜே ஆலன் பால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, ஆம் யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ கர்த்தருடைய சமூகத்திலே இன்றும் கூட நாம் கூடி ஆண்டவருக்கு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலும் 21 நாட்கள். ஆம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆசீர்வாதம் டிவியின் மூலமாய் இதோ பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு. காரணம் என்ன? இதோ தாயின் கருவிலே நீங்கள் உருவான நாள் முதல் ஆண்டவர் உங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வந்தபடியினாலே அவருக்கு இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம்.
அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் என்னவென்றால், விசேஷ விதமாக இந்த 2025 ஆண்டிலே 1ஆம் தேதியிலிருந்து இம்மட்டுமாக இந்த 11 மாதங்கள் கடந்து 12வது மாதத்திலும் இதோ இம்மட்டுமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்தபடியினாலே நாம் ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பண்டிகையை ஆசரிக்கின்றோம். எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி! கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடும் பொழுது கர்த்தர் உள்ளம் மகிழும், உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட முதலாவதாக சோஃபி உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேசும்படியாக இருக்கின்றாள். இப்பொழுதும் சோஃபி நம்மோடு பேசுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஸ்தோத்திர பண்டிகையினுடைய 19வது நாளிலும் கூட எல்லாருமாக சேர்ந்து இன்றும் நம்ம கர்த்தரை துதிக்க நம்ம எல்லாரும் அவரவர் இருக்கும் இடத்திலே நம்ம ஒருமனப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கடந்த 18 நாட்களும் நம்ம ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கின்றோம். இன்று 19வது தேதி. இன்றும் 2 நாட்கள், 3 நாட்கள் நம்ம உற்சாகம் கொள்ளுவோம். கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு நம்ம துதிப்போம். விசேஷமாக நாளைய தினம் நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. பிரியமானவர்களே, இது நம்ம பண்டிகை நாட்களாக இருக்கின்றது. அதிலும் நம்ம ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடி வருகின்றோம். எனவே இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் எங்கிருந்தாலும் கூட வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை நீங்கள் இது ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்க இங்கே விருதுநகர் மற்றும் விருதுநகரை சூழ அல்லது நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ளும்படி நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நம்ம எல்லாரும் கூட ஒருமனப்பட்டு நாளை தினத்தில் நம்ம விருதுநகர் உபவாச கூட்டத்திலே கர்த்தரை நம்ம தேட போகின்றோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். பிரியமானவர்களே, இது இந்த வருடத்தின் நம்ம நிறைவு நாட்கள், அதாவது 12வது மாதத்தில் நம்ம வந்திருக்கின்றோம். நிறைவு நாட்கள் இருக்கிறோம். எனவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வதோடு வருகின்ற புதிய வருடத்திற்கும் ஆயத்தமாவோம். கடந்து வந்த பல சூழ்நிலைகள், பல கண்ணீர், இவைகளை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். நாம் விசுவாசிப்போம். எதிலெல்லாம் நீங்கள் கண்ணீரை கண்டீர்களோ, எதிலெல்லாம் நீங்கள் வேதனையை கண்டீர்களோ இந்த ஆண்டில், அதிலெல்லாம் ஆண்டவர் அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். நமக்கு தீமைக்கு பதிலாக நாம் சந்தித்த கண்ணீர் கவலைகளுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு நன்மையை சரி கட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சந்தோஷமாக கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 63 அதில் முதல் 4 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர்களற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறேன். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கு தாவீது சொல்லுகின்றார். இது தாவீதின் சங்கீதம். இதில் முதல் வசனத்திற்கு மேலே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இப்போ எங்கேருந்து இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறாராம்? வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். யூதாவின் வனாந்தரத்தில், இப்போ தேசத்துக்குள்ளே பட்டணத்தில் வாசம் பண்ண முடியாத சூழ்நிலை. அவரை பகைஞர் விரட்டி கொண்டிருக்கலாம், ஒருவேளை சவுல் விரட்டி கொண்டிருக்கலாம். அந்த நாட்களில் வனாந்தரத்தில் கெபிகளில் குகைகளில் ஒளிந்து தன்னை மறைத்து கொண்டிருக்கிற காலங்கள். அதில் அவர் என்ன பாடுறார், என்ன சொல்லுகிறார்? என் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அப்படிப்பட்ட இடத்துலையும் அவர் எப்போ தேடுறார் ஆண்டவரை? அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாராம்? வறண்டு போன
தண்ணீரற்றதுமான யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இடத்துல என் ஆத்துமாவும் பேரிலே தாகமாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா தாகமாக இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் என்னுடைய மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நம்ம அதிகாலையில் எழும்பி துதிக்க அநேகருக்கு விருப்பம்தான். ஒரு சிலருக்கு முடியலை. எழும்பி துதிக்க, கர்த்தரை தேட, அவரை பாடி ஆராதிக்க அநேகருக்கு இயலாத சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, நமக்கு அநேகருக்கு வேலை பளுக்கள், முந்திர நாள் இரவு சரியான தூக்கம் இல்லாமல் நெடுநேரம் விழித்திருந்து தூங்குவதினாலே அதிகாலை எழும்ப முடியாத சூழ்நிலை, அல்லது அதிகாலையில் எழும்பி வேலைகளை செய்து தங்கள் வேலைகளுக்கு பணிகளுக்கு ஓட வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. இதன் மத்தியில் அதிகாலையில் கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இவருக்கு ஆத்துமா வாஞ்சிக்கிறது, அதே போல் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று பாடுகின்றார். இப்போது நமக்கு அநேகருக்கு ஆவி உற்சாகமாக தான் இருக்கும், கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மாம்சமோ சோர்ந்து போயிருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படலாம், அதிகாலையில் எழும்ப முடியாதபடிக்கு பலவீனங்கள் காணப்படலாம். ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆத்துமாவும் தாகமாக இருக்குது, மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல உற்சாகமாக எழும்பி காலையில் எப்போ விடியும் அப்படின்னு காத்திருந்து அதிகாலையில் எழும்பி நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை பாடி அவரை ஆராதனை செய்து மகிழுவதற்கு அவருடைய ஆத்துமா வாஞ்சியோடு இருக்கிறதாம். இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர பண்டிகை நம்ம கர்த்தரை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அதிகாலையில் எழும்பி பாடி துதிக்காமல் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தீர்மானம் எடுங்க. நீங்கள் நாளை முதற்கொண்டு நீங்கள் அதிகாலமே எழும்பி நீங்கள் கர்த்தர் பேரிலே உங்கள் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு அதிகாலமே எழும்பி நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அவர் இருக்கிறது வனாந்திரம் இல்லையா? யூதயா தேசத்தில் வனாந்திரத்தில் யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கல பாடியிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய ஆத்துமா, அவருடைய மனது என்ன வாஞ்சையாக இருக்குதான், கர்த்தரை பார்க்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படியே உம்மை பார்க்க ஆசையாக, தேவ பிரசன்னத்தில் அப்படி நிரம்பி கர்த்தரை பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சை. அப்படி வாஞ்சையாக இருந்து நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வாஞ்சையோடு நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, வாஞ்சையோடு கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய இல்லையா மகிமையை, அவருடைய வல்லமையை நாமும் காண முடியும். இந்த நாட்களில் விசேஷமாக நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு 3வது வசனம் பாருங்கள். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். அவர் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் ஜீவனை காப்பாற்றி கொள்ளதான் இல்லையா, சத்துருவுக்கு பயந்து தன்னை தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். கெபிகளில் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு நல்லா புரியுது, நம்ம ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது என்று புரிந்து கொண்டார். தேவனுடைய கிருபை தான் நல்லது, நம்ம ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நமக்கு மிகவும் நல்லது என்று புரிந்து கொள்கிறார். இப்போ இந்த வசனத்திற்கு நல்ல ஒரு விளக்கம் என்னுடைய கணவர், அதாவது உங்கள் சகோதரன் ஆலன் பால் எப்பொழுதுமே சொல்வாங்க, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீவன் நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு விரும்புதோ, நம்ம எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு நம்முடைய ஜீவன் விரும்புதோ, அதை காட்டிலும் தேவனுடைய கிருபையானது நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறது. ஆமேன். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தேடி தருவதற்கு ஆண்டவருடைய கிருபையான
ஆவியானது விரும்புகிறது என்று அர்த்தம். நாம் விரும்புவதை காட்டிலும் நம்ம எப்படிலாம் இருக்கணும் நம்ம விரும்புவதை காட்டிலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்னெல்லாம் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது. அதான் ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் நான் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை கையெடுப்பேன் என்று சொல்கிறார், உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இந்த 21 நாட்கள் மாத்திரமல்ல, விசேஷமாக நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தரை நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிக்க வேண்டும். ஜீவனுள்ள மட்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு துதி பாட வேண்டும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட, வனாந்திரம் போல வறண்டு போன இடத்துல வாழ்க்கையின் சூழ்நிலை வறண்டு போனதாக காணப்படலாம், வறட்சியாக இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் கர்த்தரை துதிப்பதை மாத்திரம் நம்ம விட்டுறவே கூடாது. சத்துருவுக்கு பயந்து இருக்கலாம், சத்துரு நெருக்கி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் கூட இந்த தாவீது துதித்து கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் சொல்லணும், ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது, உம்முடைய கிருபை எனக்கு நல்லது என்று சொல்லி நாம் கர்த்தரை ஜீவனுள்ள மட்டும் துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் இந்த நேரடி ஒளிபரப்பு மற்றும் இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லா எதற்காக துதிக்கணும், எப்படி துதிக்கணும் என்று சொல்லி வேதத்திலேருந்து அழகாக உங்களுக்கு ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சகோதரன் ஒவ்வொரு நாளும் அழகாக ஆழ்ந்த சத்தியங்களை வசனத்தின் மூலமாக எதற்கு துதிக்கணும் என்பதை குறித்து அழகாய் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அழகாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பீங்க, ஒரு பெரிய பிரகாசம் உங்களுக்கு உண்டு, பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நேரம், கர்த்தருக்கு துதி பாடும் நேரம். ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் போற்றி இந்த ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தில் விருதுநகரிலே வைத்து ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் நடைபெறும்படியாக இருக்கிறது. 20/12/2025 ஆம், நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் விருதுநகரிலே நடைபெறும்படியாக இருக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் நமக்கு சென்னையிலே ஆண்டு இறுதி ஸ்தோத்திர உபவாச கூட்டமும் இருக்கிறது. விருதுநகரிலே இம்மாதம் நடத்துகிற உபவாச கூட்டம் வேறு, சென்னையில் நடத்துகிற உபவாச கூட்டம் வேறு. ஆகவே சென்னையில் அடுத்த வாரத்தில் உபவாச கூட்டம் உண்டு என்பதையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனோடு கூட விசேஷ விதமாக இதோ நம்முடைய எழுப்புதல் ஜப மையத்திற்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கிறதான ஒரு விசேஷமான இடத்திலே நாம் இந்த உபவாச கூட்டத்தை நடத்துகிறோம். நமக்குரிய இடத்துல இந்த உபவாச கூட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே ஜப மையம் என்கிற இடத்தில் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஜெப மையம் என்று சொல்லி நம்முடைய ஜெப மையத்தின் மேலேயே நீங்கள் இறங்கலாம். அங்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் வந்து இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு வருடத்தின் இறுதியிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி புதிய ஆண்டிலே ஏராளமான நன்மைகளை நீங்கள் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் கரம் பலத்த கிரியைகளை செய்யும்படி நானும் சோஃபியும் ஆண்டவர் சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்து உங்களுக்கு வசனத்தை கொண்டு வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வது உறுதி என்று விசுவாசித்து ஓடோடி வாருங்கள். இந்த நாளில் கூட எதற்காக நாம் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்ற ஒரு முகாந்தரத்தை இந்த நாளிலே நாம் விசேஷ விதமாய் உண்டாக்கி ஆண்டவருக்கு ஆம் இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இருக்கிறோம். அது என்ன என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? அது என்ன? தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த
சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். ஆம், கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக, சிருஷ்டி கர்த்தராக இருக்கின்றார். அப்படி என்றால் அவர் சிருஷ்டித்த எல்லா விதங்களை எண்ணி அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்த விதங்களை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 1:1 நீங்கள் அருமையாய் ஒரு பகுதியை பார்க்கலாம், படிக்க கேட்போம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, அடுத்து படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால நான் சிறு பையனாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நல்ல வேதம் அறிந்த ஒரு ஐயா எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது இப்படி சொல்லி கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, தம்பி, ஒரு கேப் தியரின்னு ஒன்று இருக்கு. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்துட்டாரு, அதன் பின்பு பார்த்தேன்னா வெளிச்சத்தை தான் முதல் நாள் உண்டாக்குனாரு. ஏன்னா அதைத்தான் பாரு, வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்ததை குறித்து தான் பெருசாக போட்டிருக்கு. வெளிச்சம் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன போது அதில் ஒரு சிறு பகுதி தானே, ஆனால் அதையும் இவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்கு. அப்போ முதல் நாள் வெளிச்சம் தான் உண்டாக்குனாரு, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தாரு, பகல் இரவு என்று பிரித்தாரு. ஆகவே முதல் நாளில் வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி தேவன் வானத்தையும் பூமியும் ஆதியில சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்து கொஞ்சம் காலம் ஆயிற்று, அது ஒரு கேப் இருந்தது அப்படின்னு அவர் எனக்கு சிறு பையனாக இருக்கும்போது கற்றுக் கொடுத்தார். அப்படியே நான் சரின்னு பிடிச்சிக்கிட்டேன். நான் நாட்கள் ஓடும் பொழுது ஒரு அருமையான வசனம் விடை கொடுத்தது. யாத்திராம புஸ்தகத்தில் 20 நீங்கள் படிப்பீர்களானால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யாத்திராமம் 20:11 அதை வாசிக்க கேட்போம். படிங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப இந்த வசனத்துல 10 கட்டளையை எழுதி கொடுக்கிற அந்த வேளையில கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா சொல்லிட்டார். கர்த்தர் 6 நாளைக்குள்ளதான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அப்ப அந்த கேப் தியரி என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகிற விதங்களாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படியானால் கேட்கலாம் சிலர், நட்சத்திரங்கள் இருந்து வெளிச்சம் வரணும்னு சொன்னா கோடி ஆண்டுகள் ஆகும் சார், அங்கு அப்படிப்பட்ட தூரத்து நட்சத்திரங்கள் இருக்கிறது, இல்லாட்டி இப்போதைக்கு நம்ம காண்கிற நட்சத்திரங்கள்ல இருந்து ஒளி புறப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்க எப்படி நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது முதல் 6 நாட்களில் உண்டாக்குனார், ஆதாம் ஏவாள்ல இருந்து கணக்கு எடுத்து வரிசையாக ஜனன விவரங்கள் எல்லாம் படிச்சு வந்தோம்னா இவ்வளவு ஆண்டுகள் தான் சுமார் என்று சொல்லத்தக்கதா இருக்குன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலங்கள் எடுத்திருக்கும் நட்சத்திரத்திலிருந்து ஒளி வர அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நட்சத்திரத்தை உண்டாக்கினவர் அந்த ஒளி வர கடவுதுன்னு சொன்னா இமைப்பொழுது என்ன செஞ்சிடும்? வந்துடும். 1 2 3 வந்துடும், அவ்வளவுதான். இமைப்பொழுதில் அது வந்து விடும் அல்லவா? கோடிக்கணக்கான ஆண்டுகள் டிராவல் பண்ணி வர வேண்டிய அந்த ஒளி ஆண்டவரால் தேவனால் எல்லாம் 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 கூடும், அவ்வளவுதான், இமைப்பொழுதில் வந்துடும். அப்ப ஆண்டவர் சகலத்தையும் 6 நாளைக்குள்ளே உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்று வேதாமத்திலே அழகாக ஆதியாம் புஸ்தகத்தில் நாம் காண்கிறோம். இதை சிருஷ்டித்த விதம்தான் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் சிருஷ்டிப்பிற்கு மகுடமாக தேவன் ஒரே ஒன்றை மட்டும்
தமது சாயலில் சிருஷ்டிக்க எண்ணினார். நீங்க யாத்திராம புஸ்தகத்தில் படிக்கும்போது மலையிலே அவர் தோன்றின போது நீங்கள் ரூபத்தை ஒன்றையும் காணவில்லை, ஆகவே நீங்கள் எந்த ஒரு சொரூபத்தையும் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் கற்பிக்கிற போதும் சாயல், தேவ சாயல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அழகாக வேதாமத்தில் ஆதியாமம் 1 நாம் பார்க்கலாம். வேதத்தில் நம்ம வாசிக்கலாமா? ஆதியாமம் 1:27 படிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு அப்ப என்ன சாயல்? தேவ சாயல். அப்ப தேவன் எப்படி இருப்பார்? அவருடைய சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். அவருக்கு கரங்கள், கண்கள். வாவ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனால் அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்து இந்த பூமியிலே அவர்கள் பெருகி வாழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். மற்றபடி தேவ சாயலில் அவர்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இதுல முதலாவது தேவ சாயல்ல பெண்ணின் சாயல் இல்லை என்பதை காண்பிக்கத்தான் எடுத்த உடனே ஒரு டக்குன்னு ஆதாம் ஏவாளை 2 பேரையும் மண்ணிலே உருவாக்குனா என்ன தாட் வரும்? அப்ப பெண்ணின் சாயலையும் தேவன் இருப்பாரோன்னு சொல்லி. ஆகவே மனுஷ சாயலில் மனிதன் உடைய சாயல்ல தேவன் இருக்கிறார். அதன் பின்பு விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உருவாக்குகிறார். அதனால அங்கே எழுதியிருக்கு பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். அப்ப இதுதான் தேவ ஞானம், தேவ ஆலோசனை. எவ்வளவு அருமையா இருக்கிறது. ஆகவே எல்லா சிருஷ்டிப்புக்கும் மகுடமாய் இருப்பது வேறொன்றும் அல்ல, தேவ சாயல். இந்த சாயலை உருக்கொலைய செய்யணும், அழிக்கணும், கொலைத்து போடணும், ஏதாயிலும் செய்யணும்னு தான் பிசாசுகள் ஓடுகின்றன. ஏன்? இந்த பிசாசுகள் ஒரு காலத்தில் அவைகள் மனுக்குலத்திற்குள்ளே இப்படி மனுஷர் வாழுகிறது போல பூமியில நாங்களும் வாழணும்னு கேட்டிருக்கணுமா என்னவோ தெரில, ஆண்டவர் விட்டுருக்க மாட்டார் நினைக்கிறேன். அதுல இருந்து அவைகளுக்கு மனுஷர் மேல வெறுப்பு இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏனென்று யோசிச்சு பாருங்க, செவிடும் ஊமையமான ஆவியை விரட்டினார், அவன் நன்றாய் பேசினான், காது நல்லா கேட்டது. கூனியாய் இருக்கிறாள், பலவீனத்தின் ஆவி அவளை பிடித்திருக்கிறது. அந்த ஆவியை கை வச்சோன்னே பலவீனத்தின் ஆவின் விடுதலை ஆனா நிமிந்துட்டாங்க. இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் கட்டுண்டவனா கல்லறையில் கிடக்கிறான், பிசாசின் கட்டுகள் விரட்டி விட்டோடனே அவனுக்கு நல்லா, நான் உங்க கூட உமக்கு சாட்சியா இருக்கட்டுமா, ஊழியத்தில் நான் சாட்சி ஊழியம் செய்யட்டுமான்னு சொல்லி வரப்பரப்பிட்டார். ஒரு நிமிஷம்தான். தேவ சாயல் அழகா ரீசெட் ஆயிடுச்சு. எப்படி? நல்ல உடை, அவனுக்கு உடை தரித்தார். லெகியோன் என்ற பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு உடை உடுத்தி அவனை சீரும் சிறப்புமாக மாற்றி அழகாக ஆசீர்வதித்து, அதன் பின்பதாக நீ எந்த இடத்துல போய் சாட்சி சொல்லணும் உனக்கு சொல்றேனப்பா, உன்னுடைய இனத்தார் இடத்துக்கு போய் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை சொல் என்று அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சாயல் இங்கெல்லாம் அழிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இன்னும் பல விதங்களிலே அழிக்கப்படுகிறது தேவ சாயல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேதனை இந்த உலகத்தில் நடக்கிறது. அதோனி பேசேக் என்கிற ஒரு ராஜா 70 ராஜாக்கள் தனக்கு பிடிச்சு வச்சிருந்த ராஜாக்களுடைய பெருவரல்களை, கை பெருவரல்களையும் கால் பெருவரல்களையும் வெட்டினான். மனுஷனுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் பாருங்க, அழிக்க தூண்டிதான எண்ணங்கள் எவ்வளவு வேதனையா இருக்கிறது. இதில் எல்லாம் உச்சகட்டமாக நம்முடைய சிலுவை சுமந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒருவர் யூதாஸ். அப்ப அந்த யூதாஸ், அவன் மேல பிசாசு எவ்வளவு வன்கண்ணாய் இருந்திருக்கிறான். கடைசியில் அவன் 4 கொண்டு செத்து போனான். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. இயேசு மகாராஜாவுக்கே ஏறக்குறைய 33 வயது தான் அந்த நாட்களில் இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய சீடராக இருந்த அவருக்கு என்ன ரொம்ப வயசாக இருப்போது, எவ்வளோ காலம் இன்னும் வாழணும்? யூதாஸ் பாருங்க, பேதுரு சபையில் ஒரு பிஷப்பா அருமையாக அமர்ந்து அநேகர்
பேராயர்களாய் பின் நாட்களில், அதாவது அநேகர் தன் ஊழியத்தின் மூலமாய் சவாலிடப்பட்டு எழுந்திருக்கத்தக்கதாக ஒரு அருமையான திருச்சபை தலைவராய் பின் நாட்கள் அவர் திகழ்ந்தார் இல்லையா? அவர் நம்மை போல இப்படி ஒரு பேராயர் என்று சொன்னால் அதற்குரிய உடை அப்பெல்லாம் அணியாட்டால் அவர் தான் அந்த நாட்களில் பிரதான ஆசாரியன் போல, அல்லாவிட்டால் பிரதான அப்போஸ்தலனாக அருமையாக நின்று கொண்டிருந்தார். இப்ப இவர்களோடு கூட இருந்தது தானே யூதாசு. யோவான் போல, பேதுரு போல இவருடைய சாயலும் அழகாக காக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சாயலை சத்துரு அழிக்க நிற்கிறார். இன்றைக்கு நம்ம முதல்ல இப்படிப்பட்ட பேரழிவுகள் எதுவும் நம் குடும்பத்திற்குள் வராதபடிக்கு ஒன்று செய்ய வேண்டும். பண்டிகை கொண்டாடி விசேஷ விதமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். எங்களை உம்முடைய சாயலில் சிருஷ்டித்தீரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்கு ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நீங்க மாறணும். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிசாசு எந்த ஒரு விளையாட்டையும் விளையாண்டு அவர்கள் சாயலில் எந்த ஒரு நன்மை குறைச்சலையும் கொண்டு வராதபடிக்கு நீங்க ஒன்று செய்யுங்க. அந்த பிள்ளைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அருமையாக தேவ சாயல், ஏராளமான சாயல்கள் இருக்கிறது அல்லவா இந்த உலகத்தில்? ஆமா, அருமையான சாயல்கள் ஏராளம் இருக்கின்றன. சிங்கத்தை பாருங்கள், நல்ல மயிலை பாருங்கள், புலியை பாருங்கள், ஏராளமான அருமையான சாயல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஜீவராசிகளுடைய சாயல்கள், வண்ணத்து பூச்சிகள் என்ன, டிராகன் ஃப்ளை, தட்டாம்பூச்சி என்று நாம் சொல்லுகிறோமே, டிராகன் ஃப்ளை, அவைகளெல்லாம் இருக்கின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஏராளமானவைகள் இருக்கிற போதும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம்? தேவனோ தமது சாயலில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே இந்த சாயல் கெட்டு போக விடக்கூடாது. எந்த ஒரு சுகவீனமும் பலவீனமும் உங்கள் சாயலை உருக்குலைக்க விடக்கூடாது. ஆண்டவர் கைகளில் எப்படி இதற்காக கேரண்டி வாங்குவது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைக்கென்று இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் போதாது. ஆகவே நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி காணிக்கை நாம் படைக்கலாம். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளையை நான் அறிவேன். அவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அருமையாய் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி அந்த சிறு பிள்ளைகளை காத்து வருகிறதற்காக ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நீர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், சுகமான பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறீர் என்று ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொருத்தனை செய்து அந்த காணிக்கையை கர்த்தருக்கு அவர் கொடுக்கும் வண்ணமாக செயல்பட்டார் என்று ஒரு இடத்திலே அவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆம், விசேஷ விதமாக ஜீவனுள்ளோர் கட்டில் கட்டப்பட்டிருக்கிறவர்களே, கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதோடு கூட மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை மட்டும் சிருஷ்டிக்காம நமக்கு ஏராளமான நன்மைகளை தாராளமாய் கொடுத்திருக்கிறார். உண்ண உணவு என்னென்ன விதங்களில் அழகாய் செய்திருக்கிறார். பல நேரங்களில் நம்ம கர்த்தருக்குரிய மகிமையை கொடுக்கிறதில்லை. என்னுடைய மம்மி அருமையாக சமைப்பார்கள். அவர்களுடைய சமையல் அவர்கள் சமைத்து சிறு பையனாய் நான் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது டிஃபன் கேரியரில் வைத்து கொடுப்பாங்க. அருமையாய் சாம்பார் சாதம், மேல் டிஃபன் கேரியரில் தயிர் சாதம் வைத்து, உருளைக்கிழங்கு கூட்டுனா அது உருளைக்கிழங்கு, அவரைக்காய் கூட்டுனா அவரைக்காய் கூட்டு, இதை வைத்து அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. நான் அந்த இடத்துல எங்களுடைய பள்ளிக்கூடம் முடிஞ்சவுடனே என்னுடைய மம்மியோடு கூட பணி செய்கிற இன்னொரு ஆசிரியை நான் சிறு பையனாய் 5ஆம் வகுப்பு வர படிக்கிற பள்ளிக்கூடத்திலிருந்து
சற்றே கிட்டத்தில் அவங்க வீடு. ஆகவே அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஆகாரத்தை நான் புசிப்பேன். அடடா, எவ்வளோ அருமையாக சமைக்கிறார்கள் என்று தான் நான் அந்த நாட்களும் நான் எண்ணி இருக்கிறேன். என்னுடைய மம்மி எனக்கு ஆகாரம், வீட்டில் எல்லாருக்கும் ஆகாரம் செய்து கொடுக்கும்போது நல்ல வடை அவர்கள் அதுவும் சுடுவார்கள். அருமையான உளுந்த வடை அவர்கள் சுட்டு கொடுத்து சாப்பிட்டதற்கு ஒப்பாக இன்றைக்கும் நான் ஊரில் எங்கெங்கேயோ போயிருக்கேன், எந்தெந்த இடத்துலையோ சாப்பிட்ருக்கிறேன். எங்கேயுமே அதற்கு ஒப்பா இன்னும் ஒருத்தர் கூட அந்த வடை சுட்டு நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அவ்வளோ அருமையாக அதை செய்வார்கள். அதை தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதற்கு தேவையான உளுந்து அதை எப்படி அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார், எவ்வளோ ருசியாக நாம் புசிக்கத்தக்கதாக சிருஷ்டித்திருக்கிறார். எண்ணெய் எங்கேருந்து வருது? கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எப்படி வருது? அடடா, என்னுடைய தாயார் அவர்கள் இவ்வாறு அருமையாக சமைத்தார்கள் என்பதை எண்ணிக்கொள்கிற எனக்கு அந்த உளுந்து எவ்வளோ அழகா நம்முடைய நாவுக்கு ருசியா இருக்கும். அல்லாவிட்டால் அதனோடு கூட இருக்கிற உள்ள போடுற அந்த கருவேப்பிலை அது எப்படி அழகா செய்து வச்சிருக்கிறாரு. அதில் வைக்கிற போடுற சிறு மிளகாய் ஆனாலும் அது எவ்வளவு அருமையாய் செய்திருக்கிறார். விசேஷமாக மிளகு போடுறாங்கன்னா அந்த மிளகு எப்படி செய்திருக்கிறார். இது எல்லாம் அடடா 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 நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஒரு கடைக்கு போனால் என்ன சொல்கிறோம்? அடடா, இந்த கடை அந்த கடையோட நல்ல பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக சமைச்சிருந்தான்னு பேசிக்கிறீங்க. ஆனால் இந்த சமையல் தான் நம்ம செய்கிறோமே ஒழிய இந்த எல்லா உணவையும் நம்முடைய நாவுக்கு ருசியாக சிருஷ்டித்து அருமையான பலகாரங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறோம்னா அதற்கு ஆதாரம் ஆண்டவர் தான். நமக்கு ஆதாரம் எல்லாம், உணவுக்கான ஆதாரம், உடைக்கான ஆதாரம் எல்லாம் கர்த்தர் தான். ஆதாரம் நீர்தான் ஐயா, என் துரையே ஆதாரம் நீர்தான் ஐயா என்று ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அந்த பாட்டை இப்பொழுதும் பாடுவோமா? அநாதி தேவனே உனது அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அந்த பாடலை ஸ்கிரீன்ல போடலாமா? பாடுவோம். ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. பாடுங்க. ஆதாரம் என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா. ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே. ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. பாடுங்க. ஆதாரம் நீர்தானையா. ஆமென். ஆதாரம் அவர்தான், அவரை மறக்கக்கூடாது. ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆம், இப்படிப்பட்ட அவர் விசேஷ விதமாக நமக்கு சகல நன்மைகளையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். இந்த வேதவசனத்திலே நாம் படிக்கும் பொழுது எபிரேயரே ஆக்கியோன் எழுதுகையிலே உலகங்களையும் அவர் உண்டாக்கினார் என்று அவர் சொல்லுகின்றார். உலகங்களா? ஒரு உலகம் தானே. உலகங்கள்னு என்ன பன்மையில் எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஒன்று இந்த பூ உலகம், ரெண்டு
பர உலகம், பரலோகம். மூன்றாவது பாதாளம் ஆகிய பாதாள உலகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகங்களையும் உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்திலே படிக்கும் பொழுது அவருடைய கோபத்தினால் பாதாளத்தில் தீ பற்றி கொண்டது என்று சொல்லி. அப்ப அவர் கோபப்படும் பொழுது இன்றைக்கு பல விதங்களிலே ஒருவரை ஒருவர் அடிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள். அவருடைய கோபம் எழும்போது பாதாளத்தில் தீ பற்றுகிறது. அது அணையா தீ. எப்படி இந்த உலகத்தில் ஒரு தீ அணையவே அணையாமல் இருக்குமோ, அப்படி ஒரு தீ இருக்குமானால் அது பாதாள தீ. அந்த தீ அவர்களை இரவு பகலாய் வாதிக்கிறது. விசேஷ விதமாய் அந்தி கிறிஸ்துக்குரிய எண்ணெய் தரித்துக் கொள்ளுகிறவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களும் எழும்பும். சதா காலமும் முடிவுறா காலங்களும் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளோ ஒரு பெரிய வேதனை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார். இதில் பூ உலகில் நம்மை அழகாய் வாழ வைத்து அருமையாய் பிள்ளைகளை கொடுக்கிறார். ஏற்ற துணை மனைவி அல்லது கணவரை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுக்கிறார், மருமக்கள் மாரை கொடுக்கிறார், பெற்றோரை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இதற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க பெற்றோர் ஒருவேளை உங்களை கொடுமைப்படுத்துறவங்களா இருக்கலாம். பிள்ளைகள் மத்தியில் பட்சபாதம் பார்த்து ஒருவனுக்கு நலமாகவும் ஒருவனுக்கு தவறாகவும் நடத்துகிறவர்களாக இருக்கக்கூடும். ஒருவனுக்கு நன்மை செய்து இன்னொருவனை விட்டு விடுகிறவர்களாக பாரபட்சம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் கூட உங்களை பெற்றெடுத்த ஒரு பெரும் பாக்கியம் உண்டல்லவா? பெற்றிருக்கிறாங்கல்ல, இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காங்கல்ல, சுமந்து 10 மாதம் சுமந்து தாயானவள் கொண்டு வந்திருக்கிறார்கள்ல. அப்ப அதனால உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகப்பன் தாய்க்காக ஸ்தோத்திரம். அவங்க உங்களை வெறுத்தாலும் சரி, தகப்பனும் தாயையும் உங்களை தள்ளினாலும் நான் உங்களை சேர்த்து கொள்வேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் தகப்பனும் தாயும் என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆனால் ஒன்று, தகப்பன் தாய் தள்ளிவிட்டாலும் அவர்களுக்கு வாழ்கன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, தன் பெற்றோரை வாழ்த்தாமல் இருக்கிற சந்ததியார் உண்டு. வாழ்த்தணும், அவங்க நல்லா வாழ்ந்திருக்கட்டும், வாழ்த்தணும். வேதம் சொல்லுகிறது, தன் தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும், நதியின் காகங்கள் தின்று போடும். இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் நேரிடுமா. அதனால தகப்பனை தாயை கனம் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமா எண்ணணுமா? இவர்களுக்கு கனம், ஊழியக்காரர்களுக்கு ரெட்டிப்பான கனம். உண்மையாய் உத்தவமாய் தேவனுடைய சேவையில் நிற்கிறவர்களை ரெட்டிப்பான கனத்துக்கு உரியவர்களாக கருத வேண்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், உங்கள் பெற்றோர் வருகிறார்கள் என்றால் மற்றும் முதியோர்கள் இருக்கிறார்கள் என்றால் நரை முடி உள்ளவர்கள் முன்பதாக எழுந்து நின்று அவனை கனம் பண்ணுவாயாக. இவ்விதமே கர்த்தரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிருஷ்டித்திருக்கிறார், முன்னே ஓட வைத்திருக்கிறார். பல காலங்கள் முன்னே ஓடி நின்று பல அஸ்திபாரங்கள் இட்டு வந்திருக்குப்பா. எல்லோருக்கும் தேவை, எவனவனுக்கு கனத்தை கொடுக்கணுமோ அவர்களுக்கு கனத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி கனம் கொடுத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவர் அப்பொழுது நிறைவான நன்மையை தருவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதெல்லாம் உங்களுடைய எல்லையில், உங்கள் குடும்பத்தின் எல்லையில் ஒரு தீமை வர்றது நேரத்தில் போராடாம இப்பயே சுதாரிக்கணும். என் முதிர் வயதில் என்னை தள்ளி விடுகிறாக சங்கீதக்காரன் கேட்கிறார் பார்த்தீங்களா? முதிர் வயது வந்த பிறகு என்னுடைய முதிர் வயதிலே, இந்த முதிர் வயதின் நாட்களில் என்னை அப்படி சொல்லலை. முதிர் வயதில் என்னை தள்ளிவிட வேண்டாம், என் பலன் ஒடுங்கும் போது என்னை நீர் தள்ள வேண்டாம், அப்போ என்னை கைவிடாமலும் இரும் அப்படின்லாம் முன்னமே ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் தான் என்று அல்ல. ஒரு தீமை ஒரு காரியத்தில் அந்தந்த நாளுக்கு தான் ஜோமனு கர்த்தர் சட்டம் போட்டு கொடுத்துருக்கிறாரா என்ன? நாளைய தினத்துக்காக ஜெபிக்கலாம்,
அடுத்த ஆண்டுக்காக ஜெபிக்கலாம், அடுத்த ஆண்டுக்கு அடுத்தும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் என் பிள்ளையினுடைய முதிர் வயது மட்டும் கர்த்தாவே நீர் தாங்குவீராக சொல்லலாம்ல, ஜெபிக்கலாம். நீங்கள் அதற்கு என்ன பிரயாசம் பண்ணணும்னு யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்? உங்கள் பரம தகப்பனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். கிருபாசன தண்டையில் கிட்டி சேருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சேர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருக்கு என்ன ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், அருமையான மருமக்களை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், அருமையான பேர பிள்ளைகளை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்து நமக்கென வைத்திருக்கிற ஏராளம் இருக்கிறது. பாருங்கள், சூரியன் தனக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா என்ன? பூமியிலே வாழும் நமக்கு நட்சத்திரங்கள் மற்றும் இவைகள் எல்லாம் நாட்குறிப்புகளுக்காக, காலங்களின் குறிப்புகளுக்காக. யார் அந்த காலத்தில் குறித்து வச்சுக்கிட்டு இருக்க போறது? நமக்காக தானே. அப்போ நம்ம தானே வருடங்களின் கணக்கை எண்ணுகிறோம். நமக்காக தான் ஆண்டவர் எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி, நன்றி. வேதவசனம் சொல்லுது, சங்கீதம் 139:15, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார் அப்படின்றது மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு விட்டுறோம். ஆனால் தாயின் கருவிலே ஒரு சிறு பிள்ளை உருவாகும் போது கூட என்ன சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதக்காரன், சங்கீதம் 139:15. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பாருங்க, ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. அப்போ ஒவ்வொரு பிள்ளையையும் தேவன் தாயின் கருவில் வைக்கும் முன்பதாக, தாயின் வயிற்றிலே கருவும் இருந்தால் கூட நம்மை அதிலே உள்ளே வைக்கிறார் போல. எப்படி அழகாய் வைத்து இந்த உலகத்தில் மாம்ச உரு கொண்டு வர வைக்கிறார்னா, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமா உருவாக்குறாரு. ஒவ்வொருவரையும் உருவாக்குறாரு. அதனால உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தா. ஜெனிப்பித்தார்னா பெற்றெடுத்த கண்மலை. நான் இன்று உம்மை ஜெனிப்பிக்கிறேன்னு சொல்றாருல்ல. அப்ப அது போல குமாரனை அவர் ஜெனிப்பித்தாராம். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அது வித்தியாசமான விதமாக இருந்திருக்கும். ஆனால் நம்மை எல்லாம் பெற்றெடுத்தது போல அழகா விசித்திர வினோதமாய் உருவாக்கி அருமையாய் கொண்டு வந்து சிறு குழந்தையாய் வைக்கிறார். எவ்வளவு ஞானமாய் நாம் இந்த உலகத்தில் ஓடுகிறோம். இப்போ இந்த ரெக்கார்டிங் நடக்குது. இந்த நாள் ரெக்கார்டிங் எடுத்துக்கிடுவோமே, இந்த நாள் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டோர் அப் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் எவ்வளவோ இடம் தேவைப்படும். இந்த ஹார்ட் டிஸ்க்கு மறுநாளைக்கு வேணா இதை அழிக்கணும்ல, இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது? அப்போ இதற்கென்று ஒரு விசேஷ விதமாக ரெக்கார்டிங் மெஷின் ஒன்றை வைத்திருக்கிறோம். அதில் ஓடுகிற ஒரு டேப், அந்த டேப்பில் ஏராளமான மெமரிஸ் உட்கார வைக்க முடியும். ஏராளமான மெமரிஸ். அப்போ அதில் கொண்டு போய் இதை ஸ்டோர் அப் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்கில் இதை வேணா நீக்கி மற்ற நிகழ்ச்சியை உட்கார வைப்பார்கள். இந்த மெமரி ஸ்டிக்கை அதன் பின்பதாக அழித்து மறுநாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணுவார்களாக இருக்கலாம். இப்போ ஒரு நாள் ரெக்கார்டிங்கே இப்படி. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், 1000 ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொன்னால் மெமரி அதிகமாக கூட வச்சு எடுத்தோன்னா ஒரு நல்ல தம் டிரைவ் முழுவதும் நிறைஞ்சு போகலாமா இருக்கலாம். அவ்வளவு பெரிய மெமரி உள்ளதாக 200 மெகா பிக்சல்ஸ், 50 மெகா பிக்சல்ஸ் அப்படின்லாம் இருக்கிற கேமராக்கள் உண்டு. அதெல்லாம் கொண்டு எடுத்தால் அந்த தம் டிரைவ் நிறைந்து போகலாமா இருக்கலாம். இப்போ மனுஷனுக்கு மட்டும் ஒன்று பாருங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து எத்தனை பேரை பார்த்து, எத்தனை காரியங்களை கண்டு, எத்தனை தெருவை கடந்து நடந்து வந்தீங்க. இன்றைக்கும் கேட்டால் சொடக்கு போட்ட நேரத்தில் சொல்கிறீங்களா இல்லையா? அத்தனை மெமரி உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு இல்லையா? எத்தனை ஹார்ட் டிஸ்க் உங்களுக்குள்ளே இருக்கு? யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆண்டுகள் உங்கள் சின்ன பிள்ளையில சிறு பிராயத்தில் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குதா? அழுதுகிட்டே இருந்த உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குதா? சரி, 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலையாக ஞாபகத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். நீங்கள் முதல் 2ஆம் வரை மறந்தீங்கனாலும் சரி, 3ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு 1ஆம் வகுப்பில் படிக்கிறப்ப இருந்தது சிறிதளவு ஞாபகத்தில் இருக்கிறது. 2ஆம் வகுப்பு படிக்க இருந்தது அந்த ஆசிரியருடைய முகம் ஞாபகத்தில் இருக்கிறது, அவருடைய முகத்தின் சாயல். 3ஆம் வகுப்பில் அதை போல தான்.
4ஆம் வகுப்பு என்னுடைய டேடி தான் எனக்கு ஆசிரியராக இருந்தார்கள். அது நல்லாவே ஞாபகத்துக்கு இருக்குது. 5th ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். அத்தனை எந்த தெருவில் நம்ம திரும்பி நம்ம சைக்கிள் ஓட்டி எங்கே போனோம், எந்த நபரை சந்தித்து பேசணும், அத்தனையும் மெமரிஸ் அப்படியே இருக்குதுல்ல. எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறார். நம்ம விசித்திர வினோதமாய் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எவ்வளோ அருமையான ரெக்கார்டிங், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு கடையில் போய் ரெக்கார்டிங் சிசிடிவி நடக்குதுன்னா அந்த சிசிடிவியினுடைய ஹார்ட் டிஸ்க் ஒருவேளை 6 டெராபைட்ஸாக இருந்தால் கூட, அல்லது 2 டெராபைட்ஸ் உள்ள ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்காகவே இருந்தாலும், அதில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கேமராக்கள் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணும்போது 3 மாதத்துக்கு ஒரு தடவை பழசை எரேஸ் பண்ணி புதுசை அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும். பழசுலேருந்து எரேஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணும். எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கூட்டினாலும் இடம் போதாது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் ஏராளமான மெமரி செல்ஸ் நமக்கு அழகாக வைத்து சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய மூளையினுடைய திறன் எவ்வளவு ஆச்சரியமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றினுடைய அருமை என்றைக்கு தெரியும்னா, அதில் ஒன்று பழுதுபடும் போது தான் நமக்கு தெரியும். பாருங்க அதனுடைய பிரச்சனையை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1993ஆவது ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நான் தனி ஒரு ஸ்டுடியோ வைக்க திட்டமிட்டோம். நாங்கள் போய்கொண்டிருந்த அந்த நாளிலே, அதற்கான முயற்சியில் எடுத்து ஓடுகிற நாளிலே விபத்துக்குள்ளானேன். அப்பொழுது என்னுடைய 2 கை உடைந்து போயிட்டு, 2 கையிலும் மாக்கட்டு, வலது கையில் பிளேட் ஒன்று வைத்து தைத்திருந்தார்கள். மகா கொடிய வேதனை. அந்த 21 நாட்களை கடப்பது ஒரு யுகத்தை கடப்பது போல இருந்தது. வேதனையான ஒரு நாட்கள், கண்ணீரின் நாட்கள். அப்பொழுது இந்த இடத்தில் எல்லாம் என்னுடைய நகம் வரைக்கும் வேதனை அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த பெயின் கில்லராக ஒரு ஜெல் கொடுத்துருப்பாங்க. அதை கையில் முழுவதும் பூசும் பொழுது, பூசினால் அந்த வேதனை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். அந்த நாளை கடப்பதற்கு உதவியாக இருக்கும். அதனால 2-3 தடவை பூசலான்னு சொல்லுவாங்க. அப்படி பூசிக்கொள்ளும் போது அது என்னுடைய நகக்கண்கள் என்று சொல்வார்கள். நகமும் சதையும் சேர்கிற இடத்தில் அதிகம் பட்டதினால் பாருங்கள், அந்த இடம் முழுவதும் இன்ஃபெக்ஷன் ஆகி என்னுடைய ஒவ்வொரு விரலிலும் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் ஒவ்வொரு விரலிருந்து வடியும். அப்போதான் என்னுடைய கண்கள் எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் அருமையாக காப்பாற்றி வந்திருக்கிறார் என்பதை நான் நினைச்சு பார்த்தேன். என்னுடைய கைகள் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ அருமையாக காத்து வந்திருக்கிறார் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய கை வலது கரம் முழுவதும் செயலற்று இருந்த நாட்கள் இருந்தது. மாக்கட்டு கழற்றிய பிறகும் எவ்வளவோ வேதனை. பின்பதாக ஒரு நாள் ஆண்டவர் அற்புதமான விதமாக விரல்கள் யாவும் வேலை செய்தார். அது வரைக்கும் விரல்கள் வேலை செய்வதனுடைய அருமை எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒவ்வொரு காரியம் எப்படித்தான் பாருங்கள், அருமைகள் நமக்கு தெரியவில்லை. ஒரு இடத்தில் அடிபட்டால் அந்த நேரம்தான் நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் பத்திரமா நம்ம நடத்தி கொண்டு வந்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல அருமையான விருட்சங்களெல்லாம் உண்டாக்கினார். தேவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், நம்மை போல மனுஷன் என்னைக்கும் வாழணும், அதுக்கு ஒன்று செய்யணும். அவன் நமக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், ஒரு ஆசீர்வாதம் அருள்வோம். அது என்ன? ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தையும் அழகா ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் பாருங்க. வாட் அ வண்டர்! அருமையாக ஜீவ விருட்சம், அதை பூசிச்சிட்டா என்றென்றைக்கும் மரிக்காமல் உயிரோடு இருப்பான். அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை எல்லாம் வைத்து சிருஷ்டித்தாரு. வேதம் சொல்லுகிறது, புதிய வானம் புதிய பூமியில் வரும் பொழுது மற்றும் புதிய எருசலேம் வருகிற பொழுது அந்த மரத்தின் இலைகளை சாப்பிட்டா ஆரோக்கியம் கூடுமா? அந்த மரத்தின் இலைகள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். எவ்வளோ அருமை! எத்தனை மூலிகைகளை சிருஷ்டித்திருக்கிறார், எத்தனை பறவைகள், எத்தனை வண்ண வண்ண மீன்கள், எத்தனை நட்சத்திரங்கள்! அடடா, எதற்குமே கணக்கில்லாதது போல ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம தான் இந்த எல்லா சிருஷ்டிப்பிலும் தலையான ஒரு நபர் போல நம்ம வைத்திருக்கிறார். அதனால என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆதியாகமம் 1 கடைசி வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக,
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அப்போ இவங்க எல்லாவற்றையுமே ஆடுறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நம்ம எப்படி ஆளணும்? ஒரு நல்ல சங்கீதம், அழகாக ஒரு பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நமக்கென விசேஷமாக ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறத பார்த்து கர்த்தரை துதிங்கன்னு சொல்லணுமா. இதுதான் அவர்களெல்லாம் நம்ம அருமையாய் நடத்தும் விதம். அருமையான ஒரு பாடல். அது என்ன பாடல்? கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. சங்கீதம் 148 பாடலாக அருமையாக ஒரு பாடல் கொண்டு வருகிறது. சங்கீதம் 154. எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை போடுவாங்க, இந்த பாடலை போடுவாங்க. நீங்கள் நான் சொல்வேன் கர்த்தருடைய தூதர்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நம்ம ஆள சொன்னார், நம்ம இன்னொன்று செய்வோம், ஆலோசனை சொல்லுவோம். அவைகள் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புக்கும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி கொடுப்போம். ஆமென். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிக்காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவது. மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். எல்லா வகை தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே சொல்லுவோம், கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சகல மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேல் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். பெரியோர் சிறியோரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வாலிபர் கன்னிகைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து
மக்களே ராஜாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சகல ஜனங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த நம்முடைய துதி ஸ்தோத்திர பாடல்கள், அதாவது ஆசீர்வாதம் டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 154வது பாடலாக இருக்கிற இதனை நீங்கள் தினமும் கூட பாடலாம். அல்லது வாரத்தில் ஒரு நேரமாக குடும்பமாக உட்காந்து பாடுனீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உங்களுக்கு உண்டாகும். சகலமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார்ல, அவைகளை குறித்தும் தேவன் சிருஷ்டித்தவைகளுக்கும் துதிக்கும்படி நினைப்பூட்டுதலாக சங்கீதம் 148 எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனே சந்திரனே கர்த்தரை துதியுங்கள். உட்காருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு அருமையான ஒரு செயல்பாடு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான கிருபைகள், கிருபா வரங்கள், இவைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வரங்கள் அது விசேஷமானவை. ஆவியின் வரங்கள் 9 இருக்கின்றன என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்தும் வாசிக்கிறோம். ஆவியின் வரங்களை நாடுகிற நாம் ஆவியின் கனிகளையும் நாட வேண்டும். வரங்கள் தேவனுடைய தன்மைகளை நம்மிலே விசேஷ விதமாய் தாங்கினவர்களாக நின்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வைக்கின்றது. அதே நேரத்தில் ஆவியின் கனிகள் தேவ சாயல் அப்படியே நாம் முழுவதும் மாறி நிற்க இந்த பூமியில் சாட்சியாக இருக்க வைக்கிறது. ஆகவே 2 நமக்கு வேண்டும். அருமையான ஒரு பாட்டு இருக்கும், ஆண்டவர் வரும் நாளில் தேவ சாயலாகவே நாம் மாறி நிற்போம். ஆமாம், இன்றைக்குமே மாறலாம். எப்படி? ஆவியின் கனிகள் தான் தேவ சாயலை நமக்குள்ள இம்பார்ட் பண்ணுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அது குறித்து நம்ம விசேஷ விதமாய் பார்க்கலாம். அதே போல 1 யோவான் அதிலே ஒரு அருமையான ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அதை நான் படிக்க கேட்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இயேசுவை, கர்த்தராகிய இயேசுவை குமாரன் என்கிறார். ஆனால் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். வாவ், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். சரி, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடடா அடடா அடடா, சிருஷ்டிப்பினுடைய ஒரு மகிமையான தன்மை அவரை இருக்கிற வண்ணமாக நாம் காணப்போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே கண்ணார மகிமை அடைந்தவராக, பிதாவின் மகிமை அணிந்தவராக நாம் காணப்போகிறோம். அந்த நாளில் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே சாயல், தேவ சாயல் அழகாக நம்மள அவரிடத்திலிருந்து புறப்படுகிற கிரணங்கள் நம்ம அப்படியே உருமாற்றி
திவ்ய சுவாபம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாக, ஆவியின் கனியாகிய 9 கனியினாலும் நிறைந்தவர்களாக அப்படியே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. வாவ், இதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? ஆமாம், வரங்களாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அப்படியே அவர் இருக்கிற வண்ணமாக பார்க்கறதுனால பாக்கியம். அப்படியே தேவ சாயலால் முழுவதும் நிரம்பி விடுவோம். நாம் தவறுகளை, சிறு சிறு பிழைகளை, குறைகளை செய்யும் பொழுதெல்லாம் தேவ சாயலில் பழுது ஏற்படுகிறது போல, ஆனால் அவரை இருக்கிற வண்ணமாக பார்க்கும் பொழுதோ அவருக்கு ஒப்பாக அப்படியே மறுரூபமாகும். அது மறுரூபமாகுதல் என்று ஆண்டவர் சொல்லுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு தன்னுடைய சீடர் முன்பதாக மறுரூபமானார். மகிமை அடைகிற அந்த நேரம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அழகாக காண்பித்தார். ஒரு வண்ணாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு தூய்மையான வெண்ணிறமாய் அவருடைய உடை மாறிட்டு அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆண்டவர் நம்மையும் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்து, ஆம், ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களாய் தேவனோடு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் செல்வோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இருக்கும் இடத்தில் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை சிருஷ்டித்தீரே, என்னை அழைத்து நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களை நீர் செய்து வந்தீர் ஐயா. ஆண்டவரே உணவு தந்தீர், உடையும் தந்தீர், நன்றி ஐயா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். ஆமேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மலரும்படியாக இனி வரும் நாட்கள் நமக்கு சுபீட்சமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார். ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமேன். எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணவு தந்தீர், நன்றி ஐயா. உடையும் தந்தீர், நன்றி ஐயா. உடையும் தந்தீர், நன்றி ஐயா. ரிப்பீட் பண்ணுங்க. உணவு தந்தீர், நன்றி ஐயா. உணவு தந்தீர், நன்றி ஐயா. உடையும் தந்தீர், நன்றி ஐயா. ஓ, உடையும் தந்தீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஓ, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. ஓ, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். இதம் கூட்டிடுங்க. அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஓ, கர்த்தருக்கு, கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. கூட வைத்தீர், நன்றி ஐயா. கூட வைத்தீர், சொல்லுங்க. நன்றி ஐயா. பாட வைத்தீர், நன்றி ஐயா. பாட வைத்தீர், நன்றி ஐயா. கூட வைத்தீர், நன்றி ஐயா. இந்த பண்டிகையில் வைத்தீர், நன்றி ஐயா. பாட வைத்தீர், நன்றி ஐயா. ஆமென். பாட வைத்தீர், நன்றி ஐயா. ஓ, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஓ, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர், நன்றி ஐயா. அபிஷேகித்தீர், நன்றி ஐயா.
அனலாக்கி நீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருப்பதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், குமாரனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. ஓ துதியும் கனமும் மகிமையும். ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். நன்றி. ஸ்தோத்திர பலி. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ஆமென். துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நல் மீட்பர் நாமத்தினால் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் ஐயா. கர்த்தாவே தேவரீர், இதோ இந்த நாளிலும் கூட இந்த பண்டிகையிலே இந்த குறிப்பிட்ட நாளில் எங்களோடு கூட சேர்ந்து துதித்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவர் அன்பையும் அவர்களுடைய உம்மீதான நேசத்தையும் நினைத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆதரித்தருளும், ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்துக்காக துதிக்க, நல்ல கால சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாதைக்காகவும் துதிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர் அருமையாய் நடத்துவீராக. நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி இதோ நல் மீட்பர் நாமத்தினால் மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் கர்த்தரை துதிப்பதற்கு எவ்வளவு அருமையாக நம் சகோதரனும் சகோதரியும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு பிரயோஜனம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற இந்த பிரயோஜனத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எவ்விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நம்முடைய தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 9345678983 என்கிற நம்முடைய பிளெஸ்ஸிங் லைனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களோடு கூட இணைந்து உங்கள் சகோதரனும் சகோதரியும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டுமாக நினைப்பூட்டுகிறோம். நாளை 20/12/2025 விருதுநகரில் வைத்து நடைபெறும்படியாக இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் டிவியினுடைய உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை மீண்டுமாக நினைப்பூட்டுகிறோம். இந்த 19வது நாளிலும், இந்த பண்டிகையின் 19வது நாளிலும் நம்முடைய காணிக்கைகளினாலே நாம் கர்த்தரை நாம் கனம் பண்ணும்படியாக இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 199வது பாடல், தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இந்த பாடலை பாடும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை கனம் பண்ணும்படியாக நாம் நம்முடைய காணிக்கைகளினாலே கனம் பண்ணும்படியாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த டிவி மூலமாக, யூடியூப்பில் உள்ள பிளெஸ்ஸிங் டிவி என்கிற சேனல் மூலமாக இணைந்திருக்கிற நீங்களும் ஆன்லைன் மூலமாக காணிக்கைகளினால் கர்த்தரை கனம் பண்ணலாம். பிளெஸ்ஸிங் டிவி @TMB என்கிற UPI ஐடியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகள் செலுத்தலாம். அல்லது 9952432020 @TMB என்கிற UPI ஐடியை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். அல்லது இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்படி நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். ஒருவேளை என்னுடைய செல்போனில் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் வீடுகளிலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுப்புதல் ஜெப மையம், விருதுநகர் 3 என்கிற விலாசத்திற்கு EMO மூலமாக அனுப்பி வைக்கலாம். அல்லது ஆலயத்திற்கு வரும்பொழுது நீங்கள் ஆலயத்திலே படிக்கலாம். அல்லது உங்கள் ஊர்களில் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் டிவியினுடைய கிளை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று கூட நீங்கள் செலுத்தலாம். இப்பொழுதும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனே இந்த பாடலை பாடும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காணிக்கைகளினாலே கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோமாக.
ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மாறி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி நிலத்தோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் 19வது நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறதான காணிக்கைகளையும், ஆன்லைன் மூலமாக அவர்கள் செலுத்திருக்கிறதான காணிக்கைகளையும், வீடுகளில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறதான காணிக்கைகளையும் தேவரின் கிருபையாக அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதற்கேற்ற பலனை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சம்பூரணமாய் கட்டளையிட்டு அருள் செய்வீராக. அவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவரின் நிர்மாத்துரு மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் நமக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.